குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கர காலகட்டத்தில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு 2025 ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் பாருங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரநிலை பெறுவதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். வக்கர காலகட்டத்தில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏன் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கிரகங்கள் சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து வெகு தூரம் விலகி தனது சுயவேகத்தில் அந்த கிரகம் சுற்றும். ஒரு கிரகம் தனது சுயவேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். அதே போல கிரகங்கள் வக்கரம் பெறும் பொழுது அது தனது இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும். இயற்கை பாவரான சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தனது பாவத்தன்மையை விடுவித்து சுப பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த வக்கர காலங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல விருச்சகம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக விருச்சகங்கிறது பாருங்க காலபுருஷனுக்கு 8ஆம் இடங்கிறதுனால அந்த போராட்ட குணம்ங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதே போல வாழ்நாளில் இந்த வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனை இதெல்லாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்க வாழ்க்கையில இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப போராடி எதையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல ரகசியவாதிகள் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் விருச்சக ராசிக்காரர்களிடம் மற்றவர்கள் வாங்கவே முடியாதுங்க. அதாவது அந்த உண்மை தன்மையை பாருங்க வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல விருச்சக ராசிக்காரர்கள் யாருக்கிட்ட பழகினாலும் பாருங்க ரொம்ப அன்பா பழகுவாங்க. ஆனா ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க தனது இறுதி காலம் வரையும் அவங்கள்ட்ட எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல கொஞ்சம் அவசரக்காரர்கள். அதே போல பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள்னாவே அந்த ஸ்பீடு இருக்கும், அந்த பஞ்சுவாலிட்டிங்கிறது இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கிட்ட. ஒரு விஷயத்தை சரியான நேரத்தில் செய்யக்கூடியவர்கள் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல பூமி யோகம், இந்த கட்டிட யோகம், வண்டி வாகன யோகங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அதே போல வழக்குனால லாபம் அப்படின்னா அது விருச்சக ராசிக்காரர்களுக்கு தான். அதே போல ரகசியம் காக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். மறைமுக எதிரிகள் அதிகம் உடையவர்கள் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள். சரி, விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரகாலம் எப்படி இருக்கும்? விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் பாருங்க ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், 5ஆம் இடம் புத்திஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் பாருங்க உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். கிட்டத்தட்ட இன்னும் 2 வருடத்திற்கு உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். வருகின்ற ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து ஒரு 4.5 மாதம் பாருங்க 5ஆம் இடத்துல சனி வக்கரகதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், பூரட்டாதி 4ஆம் பாதம் வரையும் பாருங்க சனி வக்கரகதியில மீண்டும் நேர்கதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2026 ஜூன் வரையும் பாருங்க உங்களுக்கு குரு 8ல இருப்பார். குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப கவனம் விருச்சக ராசிக்காரர்கள். ஆனா எதிர்பாராத யோகம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார். ஏன்னா அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப பாருங்க சனிக்கு வீடு கொடுத்த குரு 8ஆம் இடத்துல இருப்பதனால பெரிய முதலீடுகள் விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும். இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் விருச்சக ராசிக்காரர்கள் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கவனம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ராகு பகவான் 4ஆம் இடத்திலையும் கேது 10ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராகுக்கு வீடு கொடுத்த சனி பாருங்க 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து பாருங்க 5ஆம் இடத்துல சனி வக்கரகதியில சஞ்சாரம் செய்வார்.
உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திலேருந்து உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வருவார். அப்போ பூரட்டாதி 4ஆம் மாதம் வரையும் வந்து மீண்டும் பாருங்க நேர்கதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அப்போ மீன ராசியிலே தான் பாருங்க சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். சரி, இந்த வக்கரகாலம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக 5ஆம் இடங்கிறது பாருங்க புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் பாருங்க திடீர் அதிர்ஷ்டம் வரும். அதே போல் 5ஆம் இடம் புத்திஸ்தானம், ஒரு முடிவு எடுக்கிறதுல தாமதங்கள் இருக்கிற மாதிரி தெரியும் 5ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வார். ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் ஒரு ஸ்பீடு இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு முடிவையும் சீக்கிரம் எடுப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் பாருங்க குயிக்காக செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்கர காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள். அதே போல் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். இந்த சனி 5ஆம் இடத்துல இப்போ சஞ்சாரம் செய்வது கிட்டத்தட்ட மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்தார். அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே போல் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் உடனே குழந்தை இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் சுபத்தன்மையை பெற்று பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3க்கும் 4க்கும் அதிபதிங்க. அப்போ 3ஆம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார். வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு பாருங்க திடீர் அதிர்ஷ்டம் வரும், புது வேலையாட்கள் அமைவார்கள். அதே போல் பாருங்க திடீர்னு ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். மனசில் ஒரு புத்துணர்ச்சி, புது தைரியம், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். சனி பகவான் 3ஆம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார். அப்போ உங்களுக்கு அந்த 3ஆம் இட ஆதிபத்தியத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். அப்போ உங்களுக்கு 3ஆம் இடம் பலம் பெறுவதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மனசில் பாருங்க உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏதாவது புதுசாக ஒரு காரியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி சனி பகவான் வக்கரநிலை பெறுவதனால, 3ஆம் அதிபதி கூடுதல் பலம் பெறுவதனால, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானங்கிறதுனால ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கி ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அப்போ வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் குவியுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. 3ஆம் அதிபதி பலம் பெறுவதனால நீங்கள் தொட்ட காரியங்கள் வெற்றியில முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அது கூடுதல் பலம் பெறும். அப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அப்போ எந்த காரியத்தை தொட்டாலும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க 3க்கும் 4க்கும் அதிபதி. அப்போ 4ஆம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார். அப்போ தாயார் வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் ஒரு சிலருக்கு உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், அதாவது தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வயதானவர்களுக்கு பாருங்க ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாருங்க கல்வியில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த வியாபாரம் விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணீங்கன்னா அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இந்த காலகட்டங்கள் ஒரு உகந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடம் தான் பாருங்க முதலீடுகளை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம். அந்த 4ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்து 4ஆம் அதிபதி வக்கரநிலை பெற்று வீடு கொடுத்த குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறதுனால பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள். முக்கியமாக 2026 ஜூன் வரையுமே பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் விழிப்பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அதே போல் 2ஆம் தாரம் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு கூட அந்த 2ஆம் தாரம் அமைவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் இந்த 4ஆம் அதிபதி வக்கரநிலை பெறுவதனால. அதே போல் மனசில் இருந்த கஷ்டங்கள் பாரங்கள் இதெல்லாம் குறையும், மன அழுத்தம் குறையுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி வக்கரநிலை பெறுவதனால. பிள்ளைகளால் இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படும், வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகள் திடீர்னு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். அப்போ வயதானவர்களுக்கும் இந்த காலம் பாருங்க மன ரீதியாக இருந்த பாரங்கள் குறையும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியுடைய வக்கரகாலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 4க்கும் அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்துல கோணமேறி வலுப்பதனால பாருங்க வேலையாட்கள் லாபம், முயற்சிகளால் லாபம், திடீர் வேலை வாய்ப்புகள்,
அதே போல் பாருங்கள், ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, தாயார் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகம், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியக்கூடிய அமைப்பு, புதுசாக இடம் வண்டி வாகனம் சார்ந்த யோகங்கள், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், சொந்த தொழிலில் முன்னேற்றம், உத்தியோக ரீதியாக பாருங்கள் அதிர்ஷ்டங்கள், இப்படி நல்ல சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய வக்கர காலம் ஒரு திருப்தியான காலமாக இருக்கும். சனி 5ஆம் இடத்துல வக்கரநிலை பெற்றாலும் இந்த வக்கர காலகட்டத்தில் அவர் பாவத்தன்மையை விடுவித்து உங்களுக்கு சுப பலன்களை கொடுப்பார். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த சனியினுடைய வக்கர காலம் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.